أستغفر الله أستغفر الله أستغفر الله. اللهم أنت السلام ومنك السلام، تباركت يا ذا الجلال والإكرام. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، واشهد ان لا اله الا الله وحده لا شريك له، واشهد ان محمدا عبده ورسوله. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والارحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن خير الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வினுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் பித்அத்துகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு பித்அத்தான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமுதாயத்திற்கு நினைவுறுத்தியதை சிறப்புமிக்க இந்த நிகழ்ச்சியில் வந்தமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற, இல்லங்களில் அமர்ந்து கேட்கிற வாய்ப்பை பெற்றிருக்கின்ற உங்கள் அனைவர்களுடைய சிந்தனையிலும் அந்த நபிமொழியை நினைவுபடுத்தி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். இணை வைத்தல், பித்அத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்து செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள், நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் பாதுகாத்து அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களுக்கு ஏற்ப நம்முடைய வாழ்வை நாம் அமைத்து மரணிக்கும் பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகிற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் எழுப்பி சொர்க்கத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் மிகவும் சிறப்புடன் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இஸ்லாமிய ஒரு நாள் நிகழ்ச்சியினுடைய இறுதி அமர்வில் நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். மனித சமுதாயத்தில் பெரும்பான்மையினர்கள் நாம் இந்த உலகத்தில் எதற்காக வேண்டி படைக்கப்பட்டிருக்கின்றோம், எதற்காக வேண்டி இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும், இந்த உலகத்தில் வாழ்கிற நம்முடைய அடிப்படை லட்சியம் என்ன, இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் எல்லாம்
இன்றைக்கல்ல என்றைக்காவது ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டும் பிரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுமே. அப்பொழுது மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுகிற அந்த பரலோக ராஜ்யத்தில் பூர்ண ஜென்ம பூமியில் மறுமை நாளில் அல்லாஹ்வினுடைய நீதிமன்றத்தில் வெற்றி பெறுவதற்குரிய வழிவகைகள் என்ன என்பதை அறியாமலேயே பெரும்பான்மையான மக்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாமெல்லாம் இந்த உலகத்தில் பிறப்பதற்கு முன்னதாகவே அல்லாஹ் இந்த மனித சமுதாயத்தை சார்ந்த நம்மிடத்தில் ஒரு உடன்படிக்கை எடுத்ததாக திருக்குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். அந்த உடன்படிக்கையை குறித்து 7வது அத்தியாயத்தின் 172வது வசனம் 173வது வசனத்தில் அல்லாஹ் இப்படி சொல்கிறான். وَإِذْ أَخَذَ رَبُّكَ مِنْ بَنِي آدَمَ مِنْ ظُهُورِهِمْ ذُرِّيَّتَهُمْ وَأَشْهَدَهُمْ عَلَى أَنفُسِهِمْ ஆதமுடைய மக்களின் முதுகுகளிலே இருந்த அவர்களுடைய சந்ததிகளை உமது இறைவன் வெளியாக்கி அவர்களை அவர்களுக்கு எதிராக சாட்சியாக்கினான். அல்லாஹ் கேட்டானாம், அலஸ்து பிரப்பிக்கும், நான் தான் உங்களுடைய இறைவன் என்று அல்லாஹ் நம்மிடத்திலே சொன்னானாம். திரும்ப நாம் பதில் சொன்னோமாம், காலு பலா, ஆம் யா அல்லாஹ், நீதான் எங்களுடைய இறைவன் என்று நாமும் அல்லாஹ்விடத்திலே சாட்சி கூறினோமாம். ஏன் அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்த அந்த நேரத்திலேயே இந்த உலகம் அழிகிற வரை உள்ள மக்களை வெளிப்படுத்தி நம்மிடத்தில் அல்லாஹு தஆலா ஒரு உறுதி பிரமாணம் வாங்கியிருக்கிறான், நான் தான் உங்களுடைய ரப், என்னை தவிர வேறு எந்த கடவுளையும் நீங்கள் உலகத்தில் வணங்கக்கூடாது, இந்த உலகத்தில் பிறந்து வாழ்ந்து மரணிக்கின்ற வரை உங்களுடைய ரப் நானாகத்தான் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் இந்த மனித சமுதாயத்திடத்திலே ஒரு உறுதி பிரமாணம் வாங்கினானாம். அந்த உறுதி பிரமாணம் எதற்கு என்று அல்லாஹ் சொல்லுகிற போது அல்லாஹ் சொல்கிறான், அன் தகூலு யௌமல் கியாமத்தி இன்னா குன்னா அன் ஹாதா ஆஃபிலின் அவ் தகூலு இன்னமா அஸ்ரக ஆபாஉனா மின் கபுலு வ குன்னா ذُرِّيَّةً மின் பஅதிஹிம் அஃபதுஹ்லிகுனா பிமா ஃபஅலல் முப்திலூன். ஏன் இந்த உடன்படிக்கை எடுக்கப்பட்டது என்றால், மறுமை நாளில் வந்து நின்று கொண்டு அல்லாஹுவே நாங்கள் கவனமற்று இருந்து விட்டோம், எங்களுடைய முன்னோர்கள் எங்களுடைய மூதாத்தியர்கள் தான் உனக்கு இணை வைத்தார்கள், நாங்களெல்லாம் அவர்களுக்கு பிறகு வந்த சந்ததியினர்கள், அந்த மூடர்களும் அந்த வீணர்களும் செய்த அந்த காரியத்திற்காக வேண்டி எங்களை நீ அழிக்கிறாயா என்று கியாம நாளில் நீங்கள் யாரின் மீதும் பழி போட்டு தப்பித்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி உங்களிடத்தில் இந்த உறுதி பிரமாணம் எடுக்கப்பட்டது என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் இறைவசனத்தின் மூலம் ஞாபகப்படுத்தியும் அந்த உறுதி பிரமாணம் நமக்கு ஞாபகம் வரவில்லை. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், உங்கள் ஒவ்வொரு இடத்திலும் நான் உறுதி வாங்கியிருக்கிறேன், உறுதி பிரமாணம் வாங்கியிருக்கிறேன், நீங்கள் என்னிடத்திலே ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறீர்கள், நான் தான் உங்களுடைய ரப் என்பதற்கு நீங்கள் தான் சாட்சி. நிறைய விஷயங்கள் நமக்கு இந்த உலகத்தில் ஞாபகப்படுத்தினாலும் ஞாபகத்திற்கு வராது, அது யதார்த்தம். நம்முடைய தாய் நாம் வளர்ந்து பெரியவனாகிய போது நம்முடைய தாய் நம்மிடத்திலே சொல்லுவாள், மகனே நீ சிறுபிள்ளையாக இருக்கும் பொழுது இப்படியெல்லாம் குறும்புத்தனம் செய்தாய், நீ சிறுபிள்ளையாக இருக்கும் பொழுது இப்படியெல்லாம் ஒரு சில காரியங்களில் நீ ஈடுபட்டாய் என்றெல்லாம் தாய் நமக்கு ஞாபகப்படுத்துவாள். இருந்தாலும் நமக்கு ஞாபகத்திற்கே வராது. ஆகவே தாயிடத்தில் நாம் வளரவில்லை, அதுபோன்ற காரியத்தில் நாம் செய்யவில்லை என்று பொருள் அல்ல, அது யதார்த்தமும் அல்ல. அதுபோல்தான் அல்லாஹ் சொல்கிறான், ஆதமுடைய சந்ததிகளாகிய நீங்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது என்னை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்குதல் கூடாது என்பதற்காக வேண்டி உங்களிடத்தில் ஒரு உறுதி பிரமாணம் எடுத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். எடுத்த அந்த உறுதி பிரமாணத்தை நாம் மறந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட லட்சத்திற்கும் மேற்பட்ட இறை தூதர்களின் மூலமாக அல்லாஹ் ஞாபகப்படுத்தவும் செய்கிறான். 16வது அத்தியாயத்தின் 36வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வலக்கது பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலன் அன் இஅ்புதுல்லாஹ வஜ்தனிபுத் தாகூத். அல்லாஹ்வை வணங்குங்கள், தீய சக்திகளை நீங்கள் ஒரு காலம் வணங்காதீர்கள் என்று சொல்வதற்காக வேண்டி ஒவ்வொரு சமுதாயத்திலும் நான் தூதரை அனுப்பினேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் ஞாபகப்படுத்துகிறான், உங்களிடத்தில் நான் ஒரு உறுதிமொழி வாங்கியிருக்கிறேன், வாங்கி அந்த உறுதிமொழியை நினைவுபடுத்துவதற்காக வேண்டி ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அவரவர்கள் பேசுகிற மொழியில் வேதங்களை கொடுத்து அல்லாஹ் தூதர்களை அனுப்பி
இந்த உடன்படிக்கையை அல்லாஹு தஆலா ஞாபகப்படுத்திக் கொண்டே வருகிறான். அவன்தான் நம்முடைய ரப், அவனை மட்டும்தான் நாம் வணங்க வேண்டும், அவன் மட்டும்தான் வணக்கத்திற்கு உரியவன் என்பதை அல்லாஹு தஆலா ஞாபகப்படுத்திக் கொண்டே வருகிறான். 51வது அத்தியாயம் 56வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். மனிதர்களையும் ஜின்களையும் நான் படைத்ததே என்னை வணங்குவதற்குத்தான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். வேறு எதற்காக வேண்டியும் நான் படைக்கவில்லை என்று சொல்கிறான். நாம் படைத்த நோக்கத்தை அல்லாஹ் சொல்லுகிற போது, உங்களை நான் படைத்தது வீணுக்காக வேண்டியோ விளையாட்டுக்காக வேண்டியோ பொழுதுபோக்குக்காக வேண்டியோ அல்ல, உங்களை நான் படைத்ததெல்லாம் என்னை மட்டுமே நீங்கள் வணங்க வேண்டும் என்பதற்குத்தான் நான் உங்களை படைத்தேன் என்று இறைவன் திருக்குரானிலும் சொல்லுகிறான். படைத்த நோக்கத்தை அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான். அந்த நோக்கத்தை புரிந்து நடக்க வேண்டியது நம்முடைய தலையாய கடமை. இறைவனுக்கு கொடுத்த வாக்கை நம்முடைய வாழ்வை சாட்சியாக வைத்து நிரூபித்து வாழ்ந்து காட்டுவது நம்முடைய தலையாய கடமை. இறைவனை மறுக்கவோ வணக்கத்தை நிராகரிக்கவோ இறைவனுக்கு இணைதுணைகளை ஏற்படுத்தவோ வணக்கத்தை மறந்து நடக்கவோ எதற்காக வேண்டி இந்த உலகத்தில் நாம் படைக்கப்பட்டோம் என்கிற லட்சிய நோக்கத்தை புரியாமல் இந்த உலகத்தில் வாழவோ செய்தால் அது எந்த வகையிலும் நியாயமல்ல. காரணம், நாமெல்லாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் நமக்கென்று ஒரு அடிப்படை லட்சியம் வேண்டும். சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, இந்த உலகத்தில் எத்தனையோ உயிர் ஜீவராசிகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்திருக்கிறான். எல்லா உயிர் ஜீவராசிகளும் உண்ணுகிறது, உறங்குகிறது, ஓய்வெடுக்கிறது, மலஜலம் கழிக்கிறது. அதற்கென குறிப்பிட்ட நேரம் வரும் பொழுது இந்த உலகத்திலே இருந்து விடையும் பெறுகிறது மரணத்தின் மூலம். அதே போன்று மனிதர்களாகிய நானும் இந்த உலகத்தில் எந்த லட்சியமும் இல்லாமல் எந்த வணக்க வழிபாட்டையும் இறைவனுக்கு செலுத்தாமல் படைத்த நோக்கத்தை புரியாமல் உண்ணுவது, உறங்குவது, ஓய்வெடுப்பது, உல்லாசமாக வாழ்வது, உலக இன்பங்களை அனுபவிப்பது மட்டும்தான் லட்சியம் என்றால் கால்நடைகளுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லையே. அவைகளுக்கும் நமக்கும் இருக்கிற ஒரே வித்தியாசம், சிந்தித்து உணர்ந்து வானத்தை பார்த்து, பூமியை பார்த்து, சூரியனை பார்த்து, சந்திரனை பார்த்து, இறைவனால் படைக்கப்பட்ட அனைத்து அத்தாட்சிகளையும் பார்த்து ஏக இறைவனை புரிந்து அவனுக்கு மட்டுமே வணக்க வழிபாட்டு செலுத்தி இணைதுணைகளை நம்முடைய வாழ்வில் நிகழ்த்தாமல் ஏகத்துவத்தை நிலைநாட்டி படைத்தவனை மட்டுமே வணங்குகிற கோட்பாட்டின் பக்கம் நம்முடைய வாழ்வை அமைத்தால் மட்டும்தான் இன்ன பிற உயிர் ஜீவராசிகளுக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்கிறது என்ற பொருள். அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான். 23வது அத்தியாயத்தின் 32வது வசனம், ஃபஅர்சல்னா ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும் அன் இஅ்புதுல்லாஹ மா லக்கும் மின் இலைஹி கைருஹு அஃபலா தத்தகூன். எல்லா இறை தூதர்களும் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை, அவன்தான் வணக்கத்திற்கு உரியவன், அவனை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்குதல் கூடாது என்பதை எச்சரிக்கத்தான் தூதர்களையே நான் அனுப்பினேன் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் பல இடங்களில் சொல்கிறான். அவனை வணங்குங்கள், அவன்தான் உங்களை படைத்தான், அவன்தான் படைக்கிற ஆற்றல் படைத்தவன், அவன்தான் அந்த நாளினுடைய அதிபதி, அவனிடத்தில் தான் நரகமும் சொர்க்கமும் இருக்கிறது, அவன்தான் நாம் கேட்காமலேயே அனைத்து வசதி வாய்ப்புகளையும் இந்த உலகத்தில் நமக்கு ஏற்படுத்தி தந்தவன். இறைவனால் படைக்கப்பட்ட எந்த ஒன்றையும் வணங்காதீர்கள், படைத்த இறைவனை மட்டுமே வணங்குங்கள் என்று சொல்ல வந்தவர்கள் தான் நபிமார்கள். அல்லாஹ் ஞாபகப்படுத்துகிறான் இந்த மனித சமுதாயத்திற்கு, அதன்படிதான் இந்த உலகத்தில் நீங்கள் வாழ வேண்டும் என்று அல்லாஹ் ஞாபகப்படுத்துகிறான். அதையும் மீறி இறைவன் ஞாபகப்படுத்திய பிறகும், தூதர்கள் எச்சரிக்கை செய்த பிறகும், வேதங்கள் அருளப்பட்ட பிறகும் இந்த உலகத்தில் மனிதர்கள் மனம் போன போக்கில் வாழ்ந்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய காலத்திற்கு முன்னதாக இன்று வரை வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் முற்சென்ற சமுதாயத்திற்கும் நமக்கும் ஒரு சில வித்தியாசங்கள் உண்டு. தோழர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, முற்சென்ற சமுதாயத்தில் அல்லாஹுவை மக்கள் வணங்க மறுக்கும் பொழுது, அல்லாஹுக்கு மனிதர்கள் இணை துணைகளை ஏற்படுத்தும் போது, அல்லாஹுவை மக்கள் நிராகரிக்கும் பொழுது, நாத்திக சிந்தனைக்கு மனிதர்கள் தள்ளப்படும் பொழுது, இறைவனால் படைக்கப்பட்ட பொருள்களை மனிதர்கள் வணங்கும் பொழுது, தூதர்களை மனிதர்கள் புறக்கணிக்கும் பொழுது, தூதர்களை மனிதர்கள் நாடு கடத்துகிற பொழுது, தூதர்களை மனிதர்கள் கொலை செய்கிற பொழுது,
தூதர்களுக்கு அனுப்பப்பட்ட வேதங்களுக்கு நேர்மாறாக மக்கள் நடக்கிற பொழுது அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு முன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிகழ்த்தியது. அவ்வப்போது அந்த சமுதாயத்தை அல்லாஹ் தன்னுடைய கோப பார்வையின் மூலம் அழித்தான். ஞாபகப்படுத்துகிறான் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு. அல்லாஹ் 6வது அத்தியாயத்தின் 11வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், குல் சீரு ஃபில் அர்ல் சும்மன்துரு கைஃப கான ஆகிபத்துல் முகذிபீன். இந்த பூமியை நீங்கள் பயணம் செய்து சுற்றி பார்க்க வேண்டாமா? பொய்ப்பித்தவர்களுடைய முடிவு என்னானது என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டாமா? மார்க்கத்தை பொய்ப்பித்தவர்கள், அல்லாஹுவை வணங்க மறுத்தவர்கள், அல்லாஹ்வுக்கு இணை துணைகளை ஏற்படுத்தியவர்களுடைய முடிவு நீங்கள் பயணம் செய்து பார்க்க வேண்டாமா? உங்களை விட வலிமையுள்ள சமுதாயமாக ஆது சமுதாய கூட்டம் இருந்தார்கள். அவர்களைப் போல ஒரு வலிமையான சமுதாயம் இந்த உலகத்திலே கிடையாது. உங்களை விட ஆட்சி அதிகாரத்தில் மேலோங்கியவர்கள் இருந்தார்கள். உலகத்தையே ஆட்டி படைக்கிறோம் என்கிற பெயரில் ஆட்சி செய்தவர்கள் இருந்தார்கள். எல்லா வகையான அதிகாரத்தையும் பெற்று இந்த உலகத்தில் வாழ்ந்த உங்களுக்கு முன்னால் ஆணவத்தோடு, அகம்பாவத்தோடு, பெருமையோடு அல்லாஹுவை மறந்து அவனுக்கு செலுத்த வேண்டிய வணக்க வழிபாட்டை செலுத்தாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்த கொம்பாதி கொம்பன்கள் எல்லாம் இந்த உலகத்தில் என்ன நிலைக்கு ஆளானார்கள் என்பதை பூமியை சுற்றித் திரிந்து பார்க்க வேண்டாமா? உலகம் அழிகிற வரை இந்த மனித சமுதாயத்தினர்களுக்கு படிப்பனையாக ஃபிரௌன் என்கிற ஒரு உடம்பை அல்லாஹ் பாதுகாத்து வைத்து சொல்கிறான், இது எனது அத்தாட்சி என்று அல்லாஹ் சொல்கிறான். அவனைப் போல ஒரு கொடுங்கோலனை நீங்கள் பார்க்கவே முடியாது. ஆக அல்லாஹ் சொல்கிறான், குல் சீரு ஃபில் அர்ல் சும்மன்துரு கைஃப கான ஆகிபத்துல் முகذிபீன். இந்த பூமியை நீங்கள் சுற்றித் திரிந்து பார்க்க வேண்டாமா? பொய்யாக்கியவர்களுடைய முடிவு, புறக்கணித்த மக்களுடைய முடிவு, அல்லாஹுவை மறந்தவர்களுடைய முடிவு என்னானது என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டாமா என்று அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். 14வது அத்தியாயம் 42வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பார்த்து சொல்கிறான், இந்த மனித சமுதாயத்தை பார்த்து சொல்கிறான். அல்லாஹ்வுடைய பூமிக்கு மேல் வாழ்ந்து கொண்டு அவனுடைய சூரியனை அனுபவித்துக் கொண்டு அவன் கொடுக்கிற நீரை உட்கொண்டு இந்த பூமியை அவனுக்காக வேண்டி வசப்படுத்தி கொடுத்தானே, அந்த பூமிக்கு மேல் வாழ்ந்து கொண்டு அழகான மனைவி, அன்பான குழந்தை, செல்வங்கள், ஆரோக்கியம், அதிகாரம் என்றெல்லாம் இறைவன் கொடுத்த அனைத்து வகையான வசதி வாய்ப்புகளையும் உலகத்திலே பெற்றுக்கொண்டு அவனை வணங்க மறுத்தாலோ, அவனுக்கு இணை துணைகளை ஏற்படுத்தினாலோ, அவன் இல்லை என்று பேசினாலோ, அவனை மறந்து நடந்தாலோ, அவனை பற்றியுள்ள அச்சம் சிறிது கூட உள்ளத்தில் இல்லாமல் அவன் தடுத்த, அவன் ஹராமாக்கிய, அவனுடைய சாபத்திற்குரிய காரியங்களை துணிச்சலாக இந்த உலகத்தில் செய்தால் இறைவன் சொல்லுகிறான், முற்சென்ற சமுதாயத்தை நான் உடனுக்குடனே அழித்தாலும் நான் உங்களை பார்க்காமல் இல்லை. நான் உங்களை பார்க்காமல் இல்லை. உங்களுடைய அநியாயத்தை ரகசியமாக, பகிரங்கமாக, ஊர் விட்டு ஊர் சென்றெல்லாம் நீங்கள் செய்கிற அநியாயங்களை நான் பார்க்காமல் இல்லை என்றும் அல்லாஹ் சொல்கிறான். ولا تحسبن الله غافلا عما يعمل الظالمون انما يؤخرهم ليوم تشخص فيه الابصار. நபியே, இவர்களை உமது இறைவன் பார்க்காமல் இருக்கிறான் என்று மட்டும் நீங்கள் எண்ணிவிட வேண்டாம். இறைவன் இவர்களை பார்த்து கொண்டுதான் இருக்கிறான். எதற்காக வேண்டி அவர்களை விட்டு வைத்திருக்கிறான் தெரியுமா? பார்வைகள் எல்லாம் நிலைகுத்தி நிற்கிற அந்த நாளுக்காக வேண்டி அல்லாஹ் அவர்களை விட்டு வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். நான் அவர்களை பார்க்காமல் இல்லை, எல்லாம் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்லிவிட்டு சொல்கிறான். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி தூதராக அனுப்பப்பட்ட பிறகு இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் தஆலா அவகாசத்தை நீட்டி கொடுத்திருக்கிறான். மரணிக்கின்ற வரை அவகாசம். செய்கிற துரோகத்திற்காக, செய்கிற அட்டுழியங்களுக்காக, செய்கிற பாவச் செயலுக்காக, அல்லாஹுவை மறந்து இந்த பூமியில் நடப்பதற்காக அல்லாஹ் உடனுக்குடனே தண்டித்தால் இந்த உலகத்தில் ஒரு உயிர் ஜீவராசிகள் கூட இருக்காது என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான். அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் 16வது அத்தியாயத்தில் 61வது வசனத்தில் அல்லாஹ் இப்படி சொல்கிறான், வலவ் யுஆஹிதுல்லாஹு الناس بظلمهم ما ترك عليها من طابة ولكن يؤخرهم إلى أجل مسمى. மனிதர்களுடைய அநீதியின் காரணமாக அவர்களை அல்லாஹ் தஆலா தண்டிப்பதாக இருந்தால்
இந்த பூமியில் ஒரு உயிர் ஜீவராசியையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விட்டு வைத்திருக்க மாட்டான். ஃபைதா ஜாஅ அஜலுஹும் லா யஸ்தகிரூன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமூன். மாறாக ஒரு குறிப்பிட்ட காலக்கெடு வரை நான் அவர்களை பிற்படுத்தி வைத்திருக்கிறேன். அந்த கெடு வந்தால் சிறிது கூட அவர்கள் முந்தவோ பிந்தவோ செய்யப்பட மாட்டார்கள் என்றும் அல்லாஹ் ஞாபகப்படுத்துகிறான். முந்தைய வசனத்தில் சொன்னான், என்னை மறந்து எனக்கு துரோகம் செய்து எனக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாட்டை என்னால் படைக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் செலுத்தி வணக்கத்தை நிராகரிப்பதின் மூலம் என்னையே நிராகரித்து இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை நான் பார்க்காமல் இல்லை, பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். கியாம நாளுக்காக வேண்டிய அவர்களை நான் விட்டு வைத்திருக்கிறேன் என்று எச்சரிக்கை செய்தான். இந்த வசனத்தில் சொல்கிறான், நான் உடனுக்குடனே தண்டித்தால் உங்களால் தாங்க முடியுமா? உடனுக்குடனே தண்டித்தால் ஒரு உயிர் ஜீவராசி கூட இந்த உலகத்தில் இருக்குமா? இருக்காது. நான் உங்களுக்கென்று குறிப்பிட்ட ஒரு காலக்கெடு உண்டுமே, அதுவரை உங்களை நான் பிற்படுத்தி வைத்திருக்கிறேன் என்றும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். அல்லாஹ் தந்திருக்கிற இந்த அவகாசத்தை புத்திசாலித்தனமாக இந்த உலகத்தில் நாம் பயன்படுத்த வேண்டும். நம்மை கேட்பதற்கு யார் இருக்கிறார்கள்? எனது பணம், எனது காசு, எனது அதிகாரம், எனது உடம்பில் ஆரோக்கியம் உண்டு, அழகான மனைவி, வீடு, வியாபாரம், சொத்து, சுகம் என்று எனக்கு இந்த உலகத்தில் நான் சம்பாதித்த சொத்துக்கள் எனக்குண்டு என நினைத்து மனம் போன போக்கில் வாழ்ந்தாலோ, படைத்த இறைவனுக்கு நன்றி கடன் செலுத்தாமல் வாழ்ந்தாலோ, வணக்க வழிபாட்டை முறைப்படி செலுத்தாமல் வாழ்ந்தாலோ, வணக்க வழிபாட்டை இறைவன் அல்லாதவர்களுக்கு செலுத்தி அல்லாஹ்வுக்கு இணைதுணைகளை ஏற்படுத்தி வாழ்ந்தாலோ அதனுடைய விளைவு மோசமானது சகோதரர்களே. அது சாதாரணப்பட்ட பாவம் அல்ல. மனிதன் தனக்குத்தானே செய்கிற துரோகம் என்ற ஒரு சில காரியங்கள் உண்டு. மது அருந்துவது, சூதாட்டமாடுவது, விபச்சாரத்திலே ஈடுபடுவது மனிதர்களுக்கு செய்கிற கொடுமைகள், தீங்குகள். இறைவனுக்கு செலுத்த வேண்டிய வணக்க வழிபாட்டை நிராகரித்து அதன் மூலம் இறைவனையே மறுத்து அல்லது இறைவனுக்கு இணைதுணைகளை ஏற்படுத்தி வணக்க வழிபாட்டில் பொடும்போக்குடையவர்களாக நாம் இருந்தால் அது இறைவனுக்கு செய்கிற துரோகம் சகோதரர்களே. அல்லாஹ் தஆலா நாம் கேட்டும் கேட்காமலும் எத்தனையோ நியாமத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்காக வேண்டி தந்திருக்கிறான். ஒரு நாள் பாருங்களேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் இரவிலே வீட்டில் தொழுகிறார்கள். தொழுகைக்கு நின்ற அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கால்கள் எல்லாம் வீங்க ஆரம்பித்தது. தூதருடைய கால் வீங்க ஆரம்பித்தது. மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலே, கால்கள் எல்லாம் வீங்கி விட்டது, கொஞ்சம் ஓய்வெடுக்க கூடாதா யா ரசூலல்லாஹ் என்று சொன்னபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதில், ஆயிஷா, அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள அடியானாக நான் மாற வேண்டாமா? அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள அடியானாக நான் மாற வேண்டாமா? என்ன காரணம்? முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய ரசூல், மறுமை நாளில் மக்காமே மஹமூத் என்கிற உயர் அந்தஸ்தில் அல்லாஹ் எழுப்புகிற அல்லாஹ்வுடைய ரசூல், அல்லாஹ்வுடைய அனுமதியோடு இந்த மனித சமுதாயத்திற்கு பரிந்து பேசுகிற சிறப்பம்சத்தை பெற்ற அல்லாஹ்வுடைய ரசூல் கால் வீங்க நின்று தொழுது காரணம் கேட்டபோது அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள அடியானாக நான் மாற வேண்டாமா என்று சொன்னார்களே, எவ்வளவு பெரிய ஒரு படிப்பினை, எவ்வளவு பெரிய ஒரு பாடம்! வணக்கம் செலுத்துகிற சமுதாயத்திற்கு இதைவிட ஒரு பாடம் தேவையா சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியவர்களே? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடக்க முடியாமல் இருந்தும் கூட படுத்த படுக்கையாக நோய்வாய்ப்பட்டு கிடந்தும் கூட வீட்டுக்கு முன்னால் பள்ளியில் ஜமாத்தோடு தொழுகை நடப்பதை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிக்கு என்னை தூக்கிச் செல்லுங்கள் என்றார்கள். ஃபதுல் இப்னு அப்பாஸ் அவர்களும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அல்லாஹ்வுடைய ரசூலை பள்ளிக்கு தூக்கிச் சென்றார்கள். கடைசி நேரம் வரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய வணக்க வழிபாட்டை மனித சமுதாயத்திற்கு ஞாபகப்படுத்திக் கொண்டே இருந்தார்கள். தொழுகையை நிறைவேற்றுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் 2 துண்டாக வெட்டப்பட்டாலும் சரி, தீயிலே தூக்கி நீங்கள் எரியப்பட்டாலும் சரி, தொழுகையை விட்டு விடாதீர்கள். அல்லாஹ்வுக்கு இணைகளை உண்டாக்காதீர்கள், அல்லாஹ்வுக்கு இணைதுணைகளை உண்டாக்காதீர்கள், அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய வணக்கத்தை நிறுத்தி விடாதீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நண்பர்களே, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் நமக்கு ஏராளம் கிருபைகளை ரப்பல் ஆலமீன் செய்திருக்கிறான். அதற்கு நன்றி கடன் செலுத்த வேண்டியது நம்முடைய தலையாய கடமை. நான் ஆரம்பத்தில் சொன்னதைப் போல
இறைவனுக்கு செலுத்த வேண்டிய அந்த வணக்க வழிபாட்டை முறைப்படி செலுத்தாமல் கால்நடைகளைப் போல இந்த உலகத்தில் வாழ்ந்தால் விபரீத மோசமானது சகோதரர்களே. அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் நிறைய எச்சரிக்கையாக அல்லாஹ் சொல்கிறான். ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், 7வது அத்தியாயத்தின் 179வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா, அவர்களுக்கு உள்ளங்கள் உண்டு, ஆனால் அவற்றின் மூலம் அவர்கள் சிந்திக்க மாட்டார்கள். அவர்களுக்கு உள்ளம் உண்டு, ஆனால் அவற்றின் மூலம் அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள், சிந்திக்க மாட்டார்கள். வலகும் அயுனுன் லா யுப்சிரூன பிஹா, அவர்களுக்கு கண்கள் உண்டு, ஆனால் அவற்றின் மூலம் அவர்கள் நல்லவற்றை பார்ப்பது கிடையாது. வலகும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா, அவர்களுக்கு காதுகள் உண்டு, அதை கொண்டு அவர்கள் நல்லவற்றை கேட்பது கிடையாது. உலாயிக கல் அன்ஆம், இவர்களும் கால்நடைகளை போன்றவர்கள் தான். பல்ஹும் அல்லல்லு, இன்னும் அதைவிட மோசமானவர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். காரணம் உண்டுதானே சகோதரர்களே, நியாயம் உண்டுதானே சகோதரர்களே. கால்நடைகளை போல் என்று சொன்னால் ஒருவேளை அதற்கு கூட மன வருத்தம் வரலாம். நம்மை போய் இந்த மனிதனோடு ஒப்பிட்டு பேசுகிறானே இறைவன், நம்மை விட சிறந்தவனாக இருந்தும் கூட. ஆகவேதான் அல்லாஹ் சொல்கிறான், நீ அதை விட மோசமானவன். காரணம், அவைகளுக்கு பார்வை உண்டு, அவைகளுக்கு கேட்கும் திறன் உண்டு, ஆனால் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை பார்க்கவோ இறைவனுக்கு செலுத்த வேண்டிய நன்றி கடன் மனிதர்களைப் போல சிந்தித்து உணர்ந்து இறைவனை புரிந்து நடக்கிற சக்தியோ அவைகளுக்கு கிடையாது. ஆனால் எல்லாம் கொடுக்கப்பட்ட மனிதன் கண்ணை கொடுத்து, காதை கொடுத்து, உள்ளத்தை கொடுத்து, சிந்திக்கின்ற ஆற்றலை கொடுத்து, அதற்கு பிறகும் மனிதன் அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை பார்க்கவோ அவனுக்கு செலுத்த வேண்டிய வணக்க வழிபாட்டை முறைப்படி செலுத்துகிற நன்றி கடன் செலுத்துகிற அந்த ஒரு சக்தியையோ மனிதன் இழந்து விட்டால் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் கால்நடைகளை விட மோசமானவர்கள் என்று அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். 7வது அத்தியாயத்தின் 8வது அத்தியாயத்தின் 55வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், இன்ன ஸர்ர தவாபி இந்தல்லாஹில் லதீன கஃபரு ஃபஹும் லா யுமினூன், உலகில் படைக்கப்பட்ட உயிரினங்களிலேயே மிக மிக மோசமானவர்கள் யார் தெரியுமா? அல்லாஹுவை மறுப்பவர்கள். அல்லாஹ்வுக்கு வணக்க வழிபாட்டை செலுத்தாமல் அல்லாஹுவை நிராகரித்து இந்த உலகத்தில் வாழ்கிறவர்கள் தான் படைப்பினங்களிலேயே மிக மோசமானவர்கள் என்று அல்லாஹ் ஏசுகிறானே. அந்த கூட்டத்தில் நாம் இருந்துவிடக் கூடாது சகோதரர்களே. அந்த கூட்டத்தாரில் ஒருவர்களாக நாம் ஆகிவிடக் கூடாது சகோதரர்களே. மோசமானவர்கள் என்று அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். 7வது அத்தியாயத்தின் 8வது அத்தியாயத்தின் 55வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், இன்ன ஸர்ர தவாபி இந்தல்லாஹில் லதீன கஃபரு ஃபஹும் லா யுமினூன், உலகில் படைக்கப்பட்ட உயிரினங்களிலேயே மிக மிக மோசமானவர்கள் யார் தெரியுமா? அல்லாஹுவை மறுப்பவர்கள். அல்லாஹ்வுக்கு வணக்க வழிபாட்டை செலுத்தாமல் அல்லாஹுவை நிராகரித்து இந்த உலகத்தில் வாழ்கிறவர்கள் தான் படைப்பினங்களிலேயே மிக மோசமானவர்கள் என்று அல்லாஹ் ஏசுகிறானே. அந்த கூட்டத்தில் நாம் இருந்துவிடக் கூடாது சகோதரர்களே. அந்த கூட்டத்தாரில் ஒருவர்களாக நாம் ஆகிவிடக் கூடாது சகோதரர்களே. ஆனால் நிலைமை மோசமாகிவிடும். அல்லாஹ் கடுஞ்சொல்லை பயன்படுத்துகிறான். அல்லாஹுவை மறந்து வாழ்ந்தால், அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய நன்றி கடனை செலுத்தாமல் வாழ்ந்தால், வணக்க வழிபாட்டை புரியாமல் பொடும்போக்காக வாழ்ந்தால், வணக்க வழிபாட்டை விட்டும் தூரமாக வாழ்ந்தால் அல்லாஹ் செய்கிற காரியத்தை அல்லாஹ் சொல்கிறான். 7வது அத்தியாயத்தின் 101வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கிறான், கதாலிக யத்பஉல்லாஹு அலா குலூபில் காஃபிரின், அல்லாஹ் தஆலா அந்த இறை நிராகரிப்பாளர்களுடைய உள்ளங்களை அல்லாஹ் முத்திரையிட்டு விடுவான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் உள்ளத்தை சீல் வைத்தால் என்ன நடக்கும்? அல்லாஹ் உள்ளத்தை முத்திரையிட்டு விட்டால் என்ன விளைவு ஏற்படும்? எந்த நல்ல செய்தியும் அவன் உள்வாங்க மாட்டான். பார்த்து கொண்டே இருப்பான், கேட்டுக்கொண்டே இருப்பான். செய்திகள் உள்வாங்குகிற சக்தி அந்த மனிதன் இழந்து போய் விடுவான். அவன் திருந்தவே மாட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த உள்ளம் முத்திரையிடப்பட்டதோ அவனுக்கு அவன் நன்மையும் ஏறாது, தீமையும் அவனுடைய உள்ளத்திலே ஏறாது. மனம் போன போக்கில் அந்த மனிதன் நடமாட ஆரம்பிப்பான். அவனுக்கென்று ஒரு வழிகாட்டு நெறிமுறையே இருக்காது. சிந்திக்கின்ற சக்தி அந்த மனிதன் இழந்து போய் விடுவான். நல்ல செய்திகளை உள்வாங்குகிற சக்தி அந்த மனிதன் இழந்து போய் விடுவான் என்றெல்லாம் அல்லாஹுவை மறக்கிற மக்களை அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹுவை விட்டும் தூரமான மக்களை அல்லாஹ் சொல்கிறான். அவனுடைய அனைத்து அருட்படைகளையும் அனுபவித்துக் கொண்டு உலகத்தில் வாழ்ந்து அவனுக்கு மாறு செய்கிற மக்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான்,
உள்ளத்தை நான் சீல் வைத்து விடுவேன் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். 30வது அத்தியாயம் 45வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னஹு லா யுஹிப்புல் காஃபிரீன். இப்படிப்பட்டவர்களை அல்லாஹ் நேசிக்கவே மாட்டான். அல்லாஹ்வுடைய நேசமோ, அல்லாஹ்வுடைய பாசமோ, அல்லாஹ்வுடைய அன்போ இப்படிப்பட்டவர்களுக்கு இருக்கவே செய்யாது என்றும் அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். அன்பர்களே, 2வது அத்தியாயத்தின் 217வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இப்படி இறைவனை நிராகரித்து வாழ்ந்தால், இறைவன் இல்லை என்று பேசினால், இறைவனுக்கு செலுத்த வேண்டிய வணக்க வழிபாட்டை செலுத்த முடியாது என்று மறுத்து பேசினால், இறைவனுக்கு இணை துணைகளை ஏற்படுத்தினால் அவருடைய எந்த அமல்களும் இம்மையிலும் மறுமையிலும் நிலைத்து நிற்காது, நான் அழித்து விடுவேன் என்றும் அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். உள்ளத்தை முத்திரையிட்டு விடுவேன் என்கிறான். அவர்களை நான் நேசிக்க மாட்டேன் என்று சொல்கிறான். அவர்களுடைய அமல்கள் அழிந்து போகும், இம்மையிலும் மறுமையிலும் எந்த நற்பேரும் அவர்களுக்கு கிடைக்காது என்றும் அல்லாஹ் இந்த 2வது அத்தியாயத்தின் 217வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லிவிட்டான். 4வது அத்தியாயத்தினுடைய 18வது வசனத்தில் இன்னும் கொஞ்சம் கடுப்பமாக, இன்னும் கொஞ்சம் கடும் சொல்லை அல்லாஹ் பயன்படுத்தி சொல்கிறான், அவர்களுக்கு பாவ மன்னிப்பே கிடையாது, அவர்களுக்கு பாவ மன்னிப்பே கிடையாது. 4வது அத்தியாயத்தின் 18வது வசனம், வலைசத்தி தௌபத்து லில்லதீன யாமலூன ஸய்யிஆத் ஹத்தா இதா ஹலர அஹதஹுமுல் மௌத் கால இன்னி துபுத்துல் ஆன் வலல்லதீன யமூத்தூன வஹும் குஃபார். யார் தொடர்ந்து பாவங்களை செய்து கொண்டே இருக்கிறார்களோ அவர்களும், யார் அல்லாஹுவை நிராகரித்து இந்த உலகத்தில் வாழ்கிறார்களோ அவர்களும், மரண நேரம் வருகிற போது அல்லாஹுவிடத்தில் தௌபா செய்தால் அந்த தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். எவ்வளவு மோசமான நிலைமை, எவ்வளவு பெரிய கடுமையான எச்சரிக்கை. உள்ளத்தை முத்திரையிட்டு விட்டு நான் நேசிக்க மாட்டேன் என்று பறைசாற்றி விட்டு அவர்களுடைய அமல்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று அல்லாஹ் கடுஞ்சொல்லை பயன்படுத்தி மரண நேரத்தில், சக்கராத்துடைய நேரத்தில், கல்லா இதா பலஅத்தி தராக்கி வகீல மன்ராக் வலன்ன அன்னகுல் ஃபிராக் வல்தஃபத்தி சாக்கு பிசாக் இலா ரப்பிக யௌமைதினில் மசாக். உயிர் தொண்டை குழியை அடைந்து துடியாய் துடிக்கிற ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் திருக்குர்ஆனில் 75வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்கிறானே, உயிர் தொண்டை குழியை அடைந்து கால்கள் எல்லாம் பின்னி பிணைந்து உயிர் போகிற நேரத்தில் அல்லாஹ் கேட்பானே, இந்த நேரத்தில் உன்னை காப்பாற்றுகிறவன் யார் என்று. அந்த நேரத்தில் மனிதன் புலம்புவான், அந்த நேரத்தில் மனிதன் கதறுவான், அந்த நேரத்தில் மனிதன் திருந்துவதாக சாட்சி சொல்லுவான், அந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்வான். எந்த தௌபாவும் ஏற்றுக்கொள்ளப்படாது. காரணம், உலகத்தில் அல்லாஹ் தஆலா நிறைய அவகாசத்தை தந்தான். சொன்னானா இல்லையா, ஃபைதா ஜா அஜலுஹும் லா யஸ்தகிரூன ஸாஅத்தோ வலா யஸ்தக்திமூன். ஒவ்வொரு மனிதர்களுக்கும் குறிப்பிட்ட ஒரு காலக்கெடு உண்டு. அந்த காலக்கெடு வரை அவர்களை நான் பிற்படுத்தி வைத்திருக்கிறேன். அந்த நேரம் வந்தால் அது முந்தவும் மாட்டாது பிந்தவும் மாட்டாது என்று அல்லாஹ் சொன்னானே, அந்த நேரத்திற்கு முன்னால் அல்லாஹுவை நினைத்து பார்த்து திருந்தி, குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். 39வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்ட என்னுடைய அடியார்களே, என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேளுங்கள், உங்களை மன்னிக்க தயாராக இருக்கிறேன். அவநம்பிக்கை கொள்ளாதீர்கள் என்னுடைய அருளின் மீது என்று அல்லாஹ் சொல்கிறானே. அப்படிப்பட்ட அந்த ரஹ்மானை புரிந்து கிடைக்கிற இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நாம் திருந்தி வாழ்ந்தால் நல்லது அன்பர்களே. இல்லாவிட்டால் நிலைமை மிக மோசமானதாக அமைந்துவிடும், நிலைமை மிக மிக மோசமானதாக அமைந்துவிடும். 2வது அத்தியாயத்தின் 161வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், இன்னல்லதீன கஃபரு இன்னல்லதீன கஃபரு வமாது வஹும் குஃபார். யார் அல்லாஹுவை நிராகரித்து, யார் அல்லாஹுவை நிராகரித்து நிராகரித்த நிலையிலேயே எவன் மரணிக்கிறானோ, வார்த்தையை பாருங்கள், வார்த்தையை பாருங்கள், யார் அல்லாஹுவை நிராகரித்து நிராகரித்த நிலையிலேயே யார் மரணிக்கின்றாரோ, உலாயிக அலைஹிம் லஅனத்துல்லாஹி வல் மலாயிகத்தி வன்னாசி அஜ்மஈன். அவர்களை அல்லாஹ் சபிக்கிறான், அவர்களை மலக்குமார்கள் சபிக்கிறார்கள், அவர்களை மனிதர்கள் சபிக்கிறார்கள் என்றெல்லாம் அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறானே. இப்படி ஒரு மரணம் நமக்கு தேவையா சகோதரர்களே? அல்லாஹ் சபிக்கின்ற மரணம், மலக்குமார்களுடைய சாபத்திற்குரிய மரணம், சபிக்கின்ற மனிதர் சமுதாயத்துடைய மரணம், இவன் இருப்பதை விட சாவதே மேல் என்றெல்லாம்
நல்லுள்ளம் படைத்த மனிதர்களுடைய உள்ள குமரலை நம்முடைய காதுகளிலே நாம் கேட்காமல் இல்லை. செத்து தொலைந்தானே இவன் உலகத்தில் இருக்கிற வரை செய்யாத அழிச்சாட்டியமே கிடையாது. அல்லாஹுவை மறந்தான், அல்லாஹ்வுக்கு இணை துணைகளை ஏற்படுத்தினான். வணக்க வழிபாடு ஒரு நாளைக்கு 5 கால தொழுகை, ஹய்யால ஸலா ஹய்யாலல் ஃபலா, தொழுகையின் பக்கம் வாருங்கள், வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்கிற அழைப்பு கொடுக்கப்பட்ட பிறகும் அந்த அழைப்பை புறக்கணித்து உலகத்தில் வாழ்ந்த மனிதன், அந்த அழைப்புக்கு பதில் சொல்லாத மனிதன், அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என நினைத்து பார்க்க எண்ணமில்லாத மனிதன் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்கின்ற போது அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் பார்த்தீர்களா? அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரிய மரணம், மலக்குமார்களுடைய சாபத்திற்குரிய மரணம், மனித சமுதாயத்துடைய சாபத்திற்குரிய மரணம் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. இப்படிப்பட்ட மரணத்தை தழுவா உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மரணம் என்பது சாதாரணப்பட்ட ஒன்றல்ல. அது இனி ஒரு வாழ்க்கையினுடைய ஆரம்பம். மன்னரை வாழ்வு, கபருடைய வாழ்வு என்று சொல்லப்படுகிற புதைகுழி வாழ்வினுடைய ஆரம்பம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மரணம் என்பது மறுமையினுடைய முதல் துவக்கம் என்றார்கள். அந்த மரணம் ஒரு மனிதனுக்கு நல்லதாக அமையாவிட்டால், அந்த மரணம் ஒரு மனிதனுக்கு சாந்தி சமாதானமான மரணமாக இல்லாவிட்டால் மிகப்பெரிய கை சேதத்திற்கு நாம் ஆளாகி விடுவோம். சகோதரர்களே, அல்லாஹ்வை ஒரு காலம் மறந்த நிலையில் இந்த உலகத்தில் வாழ்தல் கூடாது. தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான் 8வது அத்தியாயத்தின் 50வது வசனம். இந்த 2வது அத்தியாயத்தின் 161வது வசனத்தில் அல்லாஹ்வை மறுத்த நிலையில் ஒரு மனிதன் மரணித்தால் அல்லாஹ்வுடைய சாபம், மலக்குகளுடைய சாபம், மனித சமுதாயத்துடைய சாபம் என்று அல்லாஹ் சொன்னான். அந்த மரணத்தில் நடைபெறுகிற ஒரு சம்பவத்தை அல்லாஹ் நமக்கு சொல்லுகிறான். நீங்கள் குறிப்பெடுத்து வைத்து குடும்பமாக நினைவுபடுத்த வேண்டிய ஒரு வசனம் இந்த வசனம். 8வது அத்தியாயத்தின் 50வது வசனம். வலவ் தரா இத் யதவஃபல்லதீன கஃபருல் மலாயிகத்து யல்ரிபூன வுஜூஹஹும் வ அத்பாரஹும் வதூகு அதாபல் ஹரீக். நபியே, அவர்களை நீங்கள் பார்க்க வேண்டாமா? இறை நிராகரிப்பாளர்களுடைய உயிர்களை மலக்குமார்கள் கைப்பற்றுகிற பொழுது அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுடைய முகங்களிலும் அவர்களுடைய விலாப்புறங்களிலும் ஓங்கி ஓங்கி அறைந்தவர்களாக மலக்குமார்கள் அவருடைய உயிர்களை கைப்பற்றுவார்கள். இழிவு தரும் வேதனையின் பக்கம் வா என்று மலக்குமார்கள் அழைப்பார்கள் அந்த உயிரை, அந்த ஆன்மாவை என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. இதற்காக வேண்டியா இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை படைத்திருக்கிறான். சகோதரர்களே, வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதர்களையும் ஜின்களையும் நான் படைத்ததே என்னை வணங்குவதற்கு தான் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. அந்த வணக்கத்தை நிராகரித்தால், வணக்கத்தை மறந்தால், வணக்கத்தை பொடும்போக்காக செய்தால், வணங்க மாட்டேன் என்று மறுத்து பேசினால், அல்லாஹ்வை மறந்தால், அல்லாஹ்வுக்கு மட்டுமே செலுத்த வேண்டிய வணக்கத்தை அவனுக்கும் செலுத்தி அவனால் படைக்கப்பட்டவர்களுக்கும் கொண்டு போய் செலுத்தினால் அவர்களுக்கு ஏற்படுகிற மரண சம்பவத்தை அல்லாஹ் சொல்லுகிறான் திருக்குர்ஆனில். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தி புகாரியில் 1380வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு கெட்டடியானுடைய மரணம் கபனிடப்பட்டு மனிதர்கள் எல்லாம் சேர்ந்து தூக்கி செல்லும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த மரணத்தினுடைய கதறல் சப்தத்தை, அந்த மரணத்தினுடைய கதறல் சப்தத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னை எங்கே கொண்டு போய் அடக்குகிறீர்கள்? தாமதப்படுத்துங்கள், தாமதப்படுத்துங்கள், என்னை கொண்டு போய் அடக்காதீர்கள் என்று தீய மரணம் கதறுகிற சப்தம் மனித ஜின் இனத்தை தவிர எல்லா உயிர் ஜீவராசிகளும் கேட்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. இந்த மரணத்திற்காக வேண்டியா உலகத்தில் வாழ்கிறோம் சகோதரர்களே. அல்லாஹுவை மறந்தால், வணக்க வழிபாட்டை ரப்புல் ஆலமீனுக்கு நீங்கள் செலுத்தாமல் வாழ்ந்தால் இப்படிப்பட்ட மரணத்தை நீங்கள் சந்திக்க நேரிடும். மீண்டும் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன், அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் எச்சரிக்கையாக சொல்கிறான், முற்சென்ற சமுதாயத்தை போய் பாருங்கள். இந்த பூமியில் எதற்கெல்லாமோ நீங்கள் பயணம் செய்கிறீர்கள், ஒரு பயணம் இப்படி அமையட்டும். இதற்கு முன்னால் சென்று போன அநியாயக்காரர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நீங்கள் எல்லாம் பார்க்க வேண்டும். இந்த மார்க்கத்தை பொய்ப்பித்து அல்லாஹ்வை நிராகரித்து அவனுக்கு இணைதுணைகளை ஏற்படுத்தி வணக்க வழிபாட்டை அவன் அல்லாதவர்களுக்கெல்லாம் செலுத்தி இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்களுடைய நிலைப்பாடு என்னானது என்பதை பூமியை சுற்றி திருந்து பார்க்க வேண்டாமா? குல் சீரு ஃபில் அர்ல் தும்ம அன்துரு கைஃப கான ஆகிபத்துல் முகذிபீன் என்று அல்லாஹ் இந்த பூமியை சுற்றி திரிந்து பார்க்க சொன்னான். அநியாயக்காரர்களை நான் பார்க்காமல் இல்லை, எல்லாம் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன், எல்லாம் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். ஒரு நாளுக்காக வேண்டி அவர்களை நான் விட்டு வைத்திருக்கிறேன் என்று எச்சரிக்கை விடுத்தான். மீண்டும் இடத்திலே சொன்னான்,
உடனுக்குடனே தண்டித்தால் உலகத்தில் ஒரு உயிர் ஜீவராசி கூட இருக்காது. ஒரு குறிப்பிட்ட காலக்கெடு வரை உங்களை நான் விட்டு வைத்திருக்கிறேன். அந்த நேரம் வந்தால் நீங்கள் முந்தவும் மாட்டீர்கள், பிந்தவும் மாட்டீர்கள் என்று சொன்னார். பிறிதொரு இடத்தே சொல்கிறான், அல்லாஹுவை மறந்து நடந்தால் உள்ளத்திற்கு முத்திரையிட்டு விடுவேன் என்று எச்சரித்தான். உங்களை நான் அப்படிப்பட்டவர்களை நேசிக்க மாட்டேன் என்று சொல்கிறான். அமல்களை அழித்து விடுவேன் என்று எச்சரிக்கை செய்தான். நீங்கள் எல்லாம் கால்நடைகளை விட மோசமானவர்கள் என்று அல்லாஹ் சபித்தான். இப்படியெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிக் கொண்டு வந்து, அப்படிப்பட்ட நீங்கள் மரண தருவாயை அடைகிற பொழுது தௌபா செய்தாலும் தௌபாவை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்றான். மரண தருவாயை நீங்கள் அடைந்தால் அது எனது சாபத்திற்குரிய மரணம், மாணவர்களுடைய சாபத்திற்குரிய மரணம் என்றும் அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். அடி உதைகளை வாங்கி நீங்கள் மரணிக்க நேரிடும் என்று அல்லாஹ் கடுஞ்சொல்லை பயன்படுத்துகிறான். அடக்குகிற போது அடக்க மனிதர்கள் தூக்கிச் செல்கிற போது நீங்கள் ஒவ்வொருவரும் கதறுவீர்கள் என்றும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறானே. இந்த எச்சரிக்கை படிப்பினைக்குரிய மக்களுக்கு போதுமான எச்சரிக்கை, சிந்திக்கின்ற மக்களுக்கு போதுமான எச்சரிக்கை. திருக்குர்ஆன் நெடுகிலும் அல்லாஹ்வுடைய இது போன்ற எச்சரிக்கை ஏராளம் ஏராளம் எச்சரிக்கைகளை நீங்கள் திருக்குர்ஆனிலே பார்க்கலாம். அல்லாஹு தஆலா முஸ்லிமிலே வருகிற செய்தி, அல்லாஹு தஆலா மறுமை நாளில் ஒரு அடியானை அழைப்பானாம். அடைத்து விட்டு அவனிடத்திலே சொல்லுவானாம், உனக்கு நான் மனைவியை தந்தேனா என்று கேட்பான். ஆமாம் யா அல்லாஹ். உனக்கு நான் பிள்ளை செல்வத்தை தந்தேனா? ஆமாம் யா அல்லாஹ். உனக்கு நான் பொருள் செல்வத்தை தந்தேனா? ஆமாம் யா அல்லாஹ். உனக்கு நான் அதிகாரத்தை தந்தேனா? ஆமாம் யா அல்லாஹ். உனக்கு நான் நல்ல ஆரோக்கியத்தை தந்தேனா? ஆமாம் யா அல்லாஹ். இப்படியெல்லாம் உனக்கு நான் நிஅமத்துகளை தந்தேனே, இந்த நாளில் என்னை நீ சந்திப்பா என்று நீ நம்பி உலகத்தில் வாழ்ந்தாயா என்று அல்லாஹ் திரும்ப ஒரு கேள்வி கேட்கிறான். அந்த அடியான் சொல்லுவான், அல்லாஹுவே இல்லை, நான் மறந்து வாழ்ந்தேன். அல்லாஹ் திரும்ப சொல்லுவானாம், எப்படி இந்த நாளையும் என்னையும் நீ மறந்து வாழ்ந்தாயோ அதே போல உன்னை நானும் மறந்து விட்டேன் என்று அல்லாஹ் சொல்லுவானாம். அல்லாஹ் மறுமை நாளில் நம்மை மறந்தால், அல்லாஹ் மறுமை நாளில் நம்மை கைவிட்டால், அல்லாஹ்வுடைய உதவி மறுமை நாளில் நமக்கு இல்லாவிட்டால் நம்முடைய நிலைமை என்னவாகும்? சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, 5வது அத்தியாயத்தின் 36வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், ஒரு அடியானுக்கு இந்த பூமி அளவு சொந்தம் இருந்தும் இன்னும் பூமியை போன்று ஒன்று இருந்தும் மறுமை நாளில் இந்த இறை நிராகரிப்பாளர்கள் அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு பகரமாக அபராதமாக கொடுத்தாலும் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். பூமி அவனுக்கு சொந்தமாக இருந்தும், ஒரு பூமி அல்ல, இனி ஒரு பூமி அவனுக்கு சொந்தமாக இருந்தும், 2 பூமி அளவு அவனுக்கு சொந்தம் இருந்தும் அல்லாஹ்வுடைய அந்த தண்டனையிலே இருந்து காப்பாற்றவன் அபராதமாக கொடுத்தாலும் எந்த ஒரு ஈட்டுத் தொகையும் மறுமை நாளில் ஏற்றுக்கொள்ளப்படவே செய்யாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறானே. யாரை பார்த்து சொல்லுகிறான் இந்த கடுஞ்சொல்லை? யாரை பார்த்து எச்சரிக்கையாக சொல்லுகிறான்? அல்லாஹுவை மறந்த மக்களை பார்த்து, அல்லாஹுவை மறுத்த மக்களை பார்த்து, இறை நிராகரிப்பாளர்களாக உலகத்தில் வாழ்ந்த மக்களை பார்த்து, அவன் அவர்களை படைத்திருக்க அவனுக்கு செலுத்த வேண்டிய நன்றி கடனை அவனால் படைக்கப்பட்டவர்களுக்கு கொண்டு போய் செலுத்தி உலகத்தில் வாழ்ந்தார்களே. அவன் படைத்திருந்தும் அவனுக்கு வணக்க வழிபாடு செலுத்தாமல் அவனை நிராகரித்து உலகத்தில் வாழ்ந்தார்களே, அவனை குறித்து அல்லாஹ் சொல்கிறான், மறுமை நாளில் பூமி 2 பூமி அளவு அவனுக்கு சொந்தம் இருந்தும் அதை ஈட்டுத் தொகையாக கொடுத்தாலும் அவன் மறுமை நாளிலே தப்பிக்கவே முடியாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனில் மிக கடுமையாக சொல்லுகிறானே. இந்த நிலையிலிருந்து அல்லாஹ் நம் அனைவர்களையும் காப்பாற்ற வேண்டும். 2வது அத்தியாயத்தின் 24வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், நரகம் யாருக்குரியது தெரியுமா? நரகம் யாருக்காக வேண்டி படைக்கப்பட்டது என்று தெரியுமா? 2வது அத்தியாயத்தின் 24வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், உஇத்தத்தில் லில் காஃபிரீன், அது காஃபிர்களுக்காக வேண்டி படைக்கப்பட்டது, இறை நிராகரிப்பாளர்களுக்காக வேண்டி படைக்கப்பட்டது அந்த சொர்க்கம் நரகம். 4வது அத்தியாயத்தின் 151வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வஅஅதனா லில் காஃபிரீன அஸாபன் முஹீன், மறுப்போருக்கு, அல்லாஹ்வை மறுத்து உலகத்தில் வாழ்ந்த மக்களுக்கு இழிவு தரும் வேதனை தான் மறுமை நாளிலே உண்டு என்றும் அல்லாஹ் திருக்குர்ஆனிலே எச்சரிக்கை செய்கிறான். அன்பர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, ஒரு நாளைக்கு ஒரு பக்கத்தையாவது திருக்குர்ஆனை நீங்கள் கட்டாயம் படிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த இறை வேதத்தின் மூலம் அல்லாஹ் இந்த மனித சமுதாயத்திடத்திலே பேசுவான். அல்லாஹ்வுடைய பேச்சடங்கிய வஹி திருக்குர்ஆன். திருக்குர்ஆனை படிக்கிற போது அல்லாஹ் நம்மோடு பேசுவதை போலவே இருக்கும். இது போன்று திருக்குர்ஆனில் ஏராளம் ஏராளம் வசனங்களை நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய வணக்க வழிபாட்டை செலுத்தாமல் நடந்தால் என்ன கதி?
அல்லாஹ்வை மறுத்து நடந்தால் நம்முடைய மரணம் எப்படிப்பட்ட மரணமாக அமையும்? அல்லாஹ்வுக்கு இணைதுணைகளை ஏற்படுத்தினால் நம்முடைய நிலைமை கபருடைய வாழ்விலும் மறுமையுடைய வாழ்விலும் எப்படிப்பட்ட வாழ்வாக அமையும்? அல்லாஹ்வை மறந்து அவனுக்கு இணைதுணைகளை ஏற்படுத்தி அவன் இல்லை என்று பேசி அவன் தடுத்த பெரும்பாவங்களை தாராளமாக உலகத்திலே செய்து யாரெல்லாம் இந்த உலகத்தில் வாழ்கிறார்களோ அவருடைய வாழ்வை குறித்து அல்லாஹு தஆலா திருக்குர்ஆன் நெடுகிலும் பல இடங்களில் அல்லாஹ் எச்சரிக்கையாக செய்கிறான். அப்படிப்பட்ட எச்சரிக்கையை புரிந்து வாழ்ந்து நடக்கிற நன்மக்களாக நாம் மாற வேண்டும். அல்லாஹ்வுக்கு வணக்க வழிபாட்டை செய்து பழகுங்கள், நன்றி கடன் செலுத்தி பழகுங்கள். வணக்க வழிபாடு என்பது சொர்க்கம் செல்லுவதற்குரிய மிக முக்கியமான ஒரு பாகம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் ஏராளம் ஏராளம் நிஅமத்துகளை ரப்பல் ஆலமீன் நாம் கேட்காமலேயே நமக்காக வேண்டி தந்திருக்கிறான். அதற்கு நன்றி கடன் செலுத்த வேண்டியது நம்முடைய கடமையா இல்லையா? அதை மறந்து நடக்கிற பொழுது அல்லாஹு தஆலா கண்கள் உண்டு அவர்கள் பார்க்கவில்லை, உள்ளம் உண்டு அவர்கள் சிந்திக்கவில்லை, காதுகள் உண்டு அவர்கள் நல்லவற்றை கேட்கவில்லை என்றெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறானே, அப்படிப்பட்ட கூட்டத்தாரில் ஒருவர்களாக நாம் ஆகிவிடக் கூடாது. சொர்க்கத்தை அடைவதுதான் நம்முடைய லட்சியம் என்கிற நிலையோடு இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும். 66வது அத்தியாயத்தின் ஆரம்பத்தில் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. ஈமான் கொண்டவர்களே, உங்களையும் உங்களது குடும்பத்தாரையும் எரிகின்ற நரக நெருப்பிலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அந்த லட்சியத்தோடு உலகத்தில் வாழுங்கள். எந்த ஒரு பொருளும் இந்த உலகத்தில் அது மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட பொருளாக இருந்தாலும் சரி, எந்த பொருளாக இருந்தாலும் அது கண்டுபிடிக்கப்பட்ட அந்த பொருள் பயன்பாட்டுக்கு உரியதாக இருக்க வேண்டும். கண்டுபிடித்த பிறகு அதனுடைய பயன்பாடு மக்களுக்கு போய் சேரவில்லை என்றால் படைக்கப்பட்ட கண்டுபிடித்த மனிதன் தயாரித்த அந்த பொருள் பயன்பாடு இல்லாத பொருளாக போய்விடும். அதுபோல்தான் நம்மை படைத்த அல்லாஹ் சொல்கிறான், நம்மை படைத்த அந்த ரஹ்மான் சொல்கிறான், உங்களை ஏன் படைத்தேன் தெரியுமா? உங்களை எதற்காக வேண்டி படைத்தேன் தெரியுமா? எந்த நோக்கத்திற்காக வேண்டி படைத்தேன் தெரியுமா? என்னை நீங்கள் வணங்க வேண்டும் என்பதற்காக, எனக்கு மட்டுமே வணக்க வழிபாட்டை செலுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களை நான் படைத்தேன் என்று இறைவன் சொல்லுகிறான். படைத்த நோக்கத்தை புரிந்து நடக்கிற நன்மக்களாக நாம் மாற வேண்டும். மரணிப்பதற்குள் நாம் யார், நம்மை படைத்தவன் யார், அவனுக்கு எந்த அடிப்படையில் வணக்க வழிபாட்டை செலுத்த வேண்டும், தூதர்கள் என்றால் யார், வேதங்கள் என்றால் என்ன என்பதை புரிந்து வாழ்வை ஒரு அர்த்தமுள்ள வாழ்வாக, லட்சியத்திற்குரிய வாழ்வாக, படைத்த நோக்கத்தை புரிந்து வாழ்கிற வாழ்க்கைக்கு உரியவர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தௌவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.